ஒரு நாள் இரவு நேரத்துல எலி ஒண்ணு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்ததா. போற வழியில யானை ஒண்ணு தூங்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்ததா. அத பார்த்த எலி, யானை தூங்காத, இன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கு, அந்த அதிசயத்தை பார்க்கலாம், என் கூட நடந்து வரியா கூட அப்படின்னு கேட்டுதான். யானையும் அதிசயத்தை பார்க்கணும் என்ற ஆர்வத்துல தூக்கத்தை விட்டுட்டு எலி கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுதான். போற வழியில கரடியும் அந்த மாதிரி தூங்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்ததான். யானை சொல்லுச்சான், கரடியாரே தூங்காதீங்க, காட்டுல ஏதோ அதிசயம் இருக்காமே, அந்த அதிசயத்தை நமக்கு எலி காட்டு போதான், எங்க கூட சேர்ந்து வாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து போய் அந்த அதிசயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுச்சா யானை. கரடியும் இவங்க கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுதான். போற வழியில அரை தூக்கத்துல ஒரு புலி இருந்துதான். கரடி போய் புலிகிட்ட சொல்லுச்சான், புலியாரே காட்டுக்குள்ள ஏதோ அதிசயம் இருக்காமே, அந்த எலி சொல்லுது, வாங்க நானு நீங்க யானை எல்லாரும் அந்த எலி கூட போயிட்டு அந்த அதிசயத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போட்டு எல்லாரும் நடந்து போயிட்டே இருக்காங்களாம். போற வழியில புலி சிங்கராஜாவோட குகைய பார்த்துதான். புலி சொல்லுச்சான், நம்ம சிங்கராஜாவை இந்த அதிசயத்தை பார்க்கணும் இல்லையா, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன், நீங்களாம் இங்கே இருங்கன்னு சொல்லுச்சான். உடனே எலி பயந்து போய், வேண்டாம் வேண்டாம் சிங்கராஜாலாம் கூட்டாதீங்க அப்படின்னு சொல்லுச்சான். ஆனா புலி கேட்காம சிங்கராஜாவை போய் குகைக்குள்ள எழுப்ப பார்த்துதான். உடனே எலி ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சான். போய் குகைக்குள்ள சிங்கராஜாவை எழுப்புச்சான். சிங்கராஜா அப்பதான் படுத்திருந்தாராம். ஏன் என்ன எழுப்புற புலி அப்படின்னு சிங்கராஜா கேட்டதும், காட்டுக்குள்ள ஏதோ அதிசயம் இருக்காமே, அந்த எலி சொல்லுது, அதனாலதான் அந்த அதிசயத்தை பார்க்கலான்னு உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்த ராஜா அப்படின்னு புலி சொல்லுச்சான். சிங்கராஜாக்கு பயங்கர கோவம் வந்து புலியோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சாராம். ஏன் ராஜா என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு புலி கேட்டதும் சிங்கராஜா சொன்னாராம், நேத்து இரவுதான் அந்த எலி என்கிட்ட வந்து காட்டுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கு, வாங்க என் கூட காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லா என்ன நடக்க வச்சு என் காலை உடைச்சி ஒரு அதிசயத்தை காட்டாம விட்டது. இப்பதான் நானே வந்து டயர்ல படுத்திருக்கேன், வந்து என்கிட்ட அதிசயத்தை காட்டுறேன்னு சொல்றீங்க. அந்த எலிக்கு தான் நைட்ல நடக்கிற பழக்கம் இருக்கு, தனியா நடக்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கூட எல்லாரையும் துணைக்கு கூப்பிட்டுட்டு ஏமாத்திட்டு சுத்துதுன்னா நீங்களும் திரும்பவும் என்ன வந்து கூப்பிடுறீங்களா? இன்னொரு தடவை நைட்ல யாராவது காட்டுக்குள்ள நடக்கிறத நான் பார்த்தேன், தொலைச்சி கட்டிடுவேன், ஓடுங்கடா எல்லாரும் அப்படின்னு சிங்கராஜா துரத்தி விட்டுதான். இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.